சத்தியம் சமையல். இன்னைக்கு உங்களுக்காக நிறைய சூப்பரான வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் காத்துட்டே இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு கொள்ளு பொரிச்சு காளானையும் கொள்ளையும் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு ஆந்திரா ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். வணக்கம் நேயர்களே, நான் டெக்கன் பிளாஸ் ஹோட்டல் செஃப் தினேஷ். இந்த ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆந்திரா டிஷ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நேம் என்ன பார்த்தீங்கன்னா கொள்ளு பொரிச்சி. இது வந்து ஆந்திராவில் ஃபேமஸான டிஷ். இது அது எப்படி பண்ணலாம் நம்ம உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறோம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மைதா, கார்ன்ஃப்ளவர், பிளாக் பெப்பர், ஆயில், இஞ்சி, சாப்டு ஆனியன், புதினா, சாப் பண்ண தக்காளி, தனியாத்தூள், மஷ்ரூம், காளான், மஞ்சாத்தூள், நம்ம முன்னாடியே பேஸ்ட் பண்ண வந்து கார்லிக் அண்டு சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம ரெடியாக. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சை, ரெட் சில்லி பவுடர். தேவையான ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அது நம்ம நல்லா பாம் ஆயில் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு நல்லா குவாலிட்டியான ஆயில் யூஸ் பண்ணால் ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை நல்லா பொரியணும். நம்ம சாப் பண்ணிக்கிற ஆனியன் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது பொதுவாக ஆந்திரா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸாக சாப்பிடுவாங்க. எல்லாம் நல்லா காரசாரமாக சாப்பிடுவாங்க. அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டிஷ்ஷு நல்லா கலக்கலாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நல்லா மாநிலமாக பொரிஞ்சிச்சு வெங்காயம். இப்போ 2 ஸ்பூன் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழமாக தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு தனிமாக இருக்கணும். 3 ஸ்பூன் போடலாம். இது நல்லா ஒரு காரமான டிஷ். இது இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். என்ன மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர். வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர் தான், அது ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. தனியாத்தூள் எடுத்தீங்க 1 ஸ்பூன். அது கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர். பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டிஷ் நம்ம ட்ரையாகவும் பண்ணலாம், கிரேவியாகவும் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா கொஞ்சோண்டு, இந்த கிரேவி தனியாக அப்படியே கொதிக்கிட்டோம். அப்படியே அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பேட்டர் ரெடி பண்ணணும். அதே 65 மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம்ல, அதே சேம் ப்ராசஸ் தான்.
மஷ்ரூம் வந்து இப்போ ரெடி பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? மஷ்ரூம் ஒரு தேவையான பொருட்கள் போட்டுங்க. ஒரு பாக்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் டேமரியன் பவுடர் 1 ஸ்பூன், கோரியண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, சில்லி பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் சில்லி பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், கொஞ்சம் கோரியண்டர், லெமன் கட் பண்ண லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஷ்ரூம் மட்டும் இல்லை, நம்ம தேவை சிக்கன் மட்டன் இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். அது இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மஷ்ரூம் அந்த மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான். எல்லாம் வெளியில் வந்து வாங்கி பண்ண அவசியம் இல்லை. வீட்டில் சிம்பிளாக அழகாக பண்ணிடலாம். சிக்கன் 65 போகிற மாதிரி சும்மா அழகாக அப்படியே போடலாம். நல்லா ஒரு மாநிறமாக வரணும், பொரிஞ்சு வரணும். அதான் கொள்ளு பொரின்னு போட்டுக்கிறாங்க. இது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அது ரெடி பண்ண கிரேவி வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. தென் கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். புதினா கொத்தமல்லிலாம் ஒரு ஃப்ளேவர் தான் போடுறது. நம்ம ட்ரையாகவும் பண்ணலாம், செமி கிரேவியும் பண்ணலாம். இந்த ரெடியான கிரேவி வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, நம்ம ரெடி பண்ண கிரேவி வந்து அந்த கொள்ளு பொரிச்சியில் மேலே போட்டுடலாம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஃபுட்டுக்கு டேஸ்ட் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு வந்து அழகு ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம மேலே கார்னிஷ் பண்ணலாம். நம்ம ரொம்ப சிம்பிள் தான் அது. மேலே புதினா இலையை போடலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தூள். இப்போ வந்து கொள்ளு பொரிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ், வந்து 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். தினையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பண்ணும்போது. நல்ல அழகான டிஷ், நல்லா கலக்கலாக இருக்கும். புலாவ், வெஜ் பிரியாணி நம்ம சாப்பாடில் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் அது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.
சத்தியம் சமையல இப்போ ஒரு சின்ன பிரேக்.